PBG 302 crop improvement. ஓகே, இன்றைக்கி கிளாஸில் லெக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி, செகண்ட் லெக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ லாஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளான் பீடிங் படிச்சிருப்பீங்கள்ல, பிளான் பீடிங்கில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மெத்தட்ஸை நான் ரீகால் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் கொடுக்க வரேன். ஒவ்வொரு மெத்தடை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க முடியாது. ஸோ ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களோட ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்லைன் மட்டும் நான் இன்றைக்கி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஆக்டிவிட்டீஸ் இன் பிளான் பீடிங்னு பார்த்திங்கன்னா, பிளான் பீடிங்கோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேஷன் ஆஃப் வேரியேஷன். வேரியேஷன்னா என்ன? டிஃப்ரென்ஸு. ஸோ ஏற்கனவே இருக்க ஜியாம்பிளாசத்தில் இருக்க ஜீனோடைப்பில் நம்ம என்ன கொண்டு வரணும்? வேரியேஷன் கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து அல்டிமேட் எய்ம் ஆஃப் பிளான் பீடிங். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஜெர்ம் பிளாசம் ஜீனோடைப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அப்படி கலெக்ட் பண்ண வந்த ஜெர்ம் பிளாசத்தை எவாலுவேட் பண்ணுவோம். அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. அப்படி ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன? எவாலுவேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்டெப்ஸ் இன் பிளான் பீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் அதை பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் இன் பிளான் பீடிங்கில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம். டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து நம்ம என்ன கொண்டு வரோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் ஜீனோடைப்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? எவாலுவேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம். ஸோ அப்படி கொண்டு வர்ற ஜெர்ம் பிளாசம், அப்படி ஒவ்வொரு பிளேஸில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர ஜீனோடைப்பை எவாலுவேட் பண்ணுறோம். எவாலுவேட்னா ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போல்ட்ட நம்ம ஒரு 100 ஜெர்ம் பிளாசம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், 100 ஜீனோடைப்பு கலெக்ட் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அந்த 100 ஜீனோடைப்பில் எந்தெந்த ஜீனோடைப்பு நல்ல ஈல்டு தருது, எந்தெந்த ஜீனோடைப்பு டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, எந்த ஜீனோடைப்பு பெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, எந்த ஜீனோடைப்பு ட்ராட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, எந்த ஜீனோடைப்பு சல்னிட்டிக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, எந்த ஜீனோடைப்பை நல்ல குவாலிட்டி கிரைன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா ஜெர்ம் பிளாசத்தையும் எவாலுவேட் பண்ணி அதில் நம்ம என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி வைக்கிறது தான் எவாலுவேஷனல் ஜெர்ம் பிளாசம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்காக இதை எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸுக்கு இது யூஸ் ஆகும். எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் செட் பண்ணுவோம். இப்போ ரைஸில் நிறைய பார்த்தோம், குவாலிட்டி பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஈல்டு பார்த்தோம், அது அடாப்டபிலிட்டி, சூட்டபிலிட்டி பார்த்தோம், ஸ்டெபிலிட்டி பார்த்தோம், அப்புறம் குவாலிட்டி கேரக்டர் பார்த்தோம், அதாவது கிரைனோட சைஸு, ஷேப்பு, லென்த்து இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் பார்த்தோம், ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்? பேரண்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த பேரண்ட் செலெக்ஷனுக்கு முக்கியமாக என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் முக்கியம். ஸோ ஜெர்ம் பிளாசத்தை எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி எவாலுவேட் பண்ணி இந்த ஜெர்ம் பிளாசம் இந்த மாதிரி ஈல்டு தரும், இந்தந்த ஜெர்ம் பிளாசம் இந்த மாதிரி பெஸ்ட்டுக்கு டிசீஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, இந்தந்த ஜெர்ம் பிளாசம் எல்லாம் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டாலரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி வைக்கிறது ரெண்டாவது ஸ்டெப், எவாலுவேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம். ஸோ அடுத்து மூணாவது ஸ்டெப் என்னன்னா கிரியேஷன் ஆஃப் வேரியேஷன். இங்கே நிறைய கிரியேஷன் ஆஃப் வேரியேஷன் நிறைய டைப் இருக்குது. அதுதான் ஒன்று என்னென்னா ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஹைப்ரிடைசேஷன் என்ன பண்ணுறோம்? ஸோ செலக்ட் பண்ண 2 பேரண்ட்டை எடுத்து நம்மளோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி, முக்கியமான விஷயம் நம்மளோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 பேரண்ட்டை எடுக்கிறோம். ஃபீமேல் பேரண்ட்டை மேல் எடுத்து கிராசிங் பண்ணி வேரியேஷனை க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த வேரியேஷன் என்ன பண்ணுறோம்? F1 கொண்டு போகிறோம், F1லேருந்து F2 கொண்டு போகிறோம். F2 போனதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறோம்? செலெக்ஷன் எவாலுவேஷனாக சுப்பீரியர் ரீகாம்பினன்ஸு. ஸோ அங்கே என்ன பண்ணுறோம்? சுப்பீரியராக இருக்க ப்ராஜெனியை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஃபர்தராக எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ எல்லா எவாலுவேஷன் எல்லா டெஸ்டிங்லேயும் ப்ராஜெனி வந்து சுப்பீரியராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணி வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டெப்ஸ் இன் பிளான் ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் கலெக்ஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் ஆர் ஜீனோடைப். அப்படி கலெக்ட் பண்ண ஜெர்ம் பிளாசம் ஆர் ஜீனோடைப்பை என்ன பண்ணுறோம்? எவாலுவேட் பண்ணுறோம். எதுக்காக? ஈல்டுக்காகவோ ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்காகவோ
இல்லை குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லேயோ இல்லை ஏபயோட்டிக்ஸ் டாலரன்ஸ்லையோ இல்லை பயோட்டிக் டாலரன்ஸுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக எந்தெந்த ஜீனோடைப்ஸ்லாம் என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லி எவாலுவேட் பண்ணுறோம். ஏன் அது எவாலுவேட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் செலெக்ஷனுக்கு. எப்படி பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவோம், நம்மளோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவை பொறுத்து பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவோம். அப்படி செலக்ட் பண்ண 2 பேரண்ட்டை என்ன பண்ணுவோம், அடுத்து ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம். ஏன் ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம், வேரியேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு, பெட்டர் ப்ராஜெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம். அப்படி ஹைப்ரிடைசேஷன் பண்ணி வர்ற ஆஃப்ஸ்ப்ரிங் என்ன பண்ணுறோம், ஃபர்தராக செலெக்ஷன் பண்ணுறோம். எதை வச்சு செலக்ட் பண்ணுறோம், பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. பெர்ஃபார்மன்ஸ் சுப்பீரியராக இருந்தால் அதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக என்ன வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணோம். இது வந்து முக்கியமான ஸ்டெப்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ் இன் பிளான் ப்ரீடிங் பார்த்திங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி என்னது, கிரியேஷன் ஆஃப் வேரியேஷன், அதுதான் எல்லாத்துக்குமே கோர். ஸோ அதிலிருந்து என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன் இருக்குது. ஓகேவா, ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன். அதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, டொமஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. டொமஸ்டிகேஷன்னா என்ன, ஒயில்டாக இருக்குது ஒயில்டு ஸ்பீசிஸோ இல்லை ஒயில்டு ரிலேட்டிவ்ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம கல்டிவேட்டட் ஸ்பீசிஸாக மாற்றுறது என்னது டொமஸ்டிகேஷன். ஓகே, ஸோ ஜெர்ம் பிளாசம் கலெக்ட் பண்ணுறோம். ஜெர்ம் பிளாசம் கலெக்ட் பண்ணுறதுலே வந்து நிறையா வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க வெரைட்டி இருக்குது, அதுலேயும் நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய நேச்சுரலாகவே வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் எதுக்குமே நம்ம திருப்பி வேரியேஷன் க்ரியேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஜெர்ம் பிளாசத்தில் என்ன பண்ணோம், டைரெக்டாக வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு பேர் என்ன, இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷனாக என்ன, ஜெர்ம் பிளாசத்தை ஸ்க்ரீன் பண்ணுறோம். அப்படி ஸ்க்ரீன் பண்ணுற ஜெர்ம் பிளாசத்தில் நேச்சுரலாகவே என்ன இருக்குது, வேரியேஷன் நிறையா இருக்குது. அப்படி இருக்க நேச்சுரலாக வேரியேஷன் இருக்கும்போது நம்ம ஆர்டிஃபிஷியலாக வேரியேஷன் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி வெரைட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இது பேர் என்ன, இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா, ஸோ இது வேரியேஷன், க்ரியேஷன் ஆஃப் வேரியேஷன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் டொமஸ்டிகேஷன், ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன், இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் என்ன இருக்குது, க்ரியேஷன் ஆஃப் வேரியேஷன். க்ரியேஷன் ஆஃப் வேரியேஷனுக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன் இன்டர் வெரைட்டிக்குள்ளே இது பண்ணலாம், இல்லை டிஸ்டன்ஸ் ஹைப்ரிடைசேஷன் இருக்கலாம், இல்லை சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி மியூட்டேஷன் ப்ரீடிங், பாலிப்ளாய்டி ப்ரீடிங், இல்லை குளோனல் செலெக்ஷன் அண்ட் ப்ரீடிங், இந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேரியேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதில் தான் க்ரியேஷன் ஆஃப் வேரியேஷன். ஸோ வேரியேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுலேருந்து செலக்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிறத வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன் பிளான் ப்ரீடிங் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் விஷயம் கலெக்ட் பண்ணுறோம், அடுத்து எவாலுவேட் பண்ணுறோம். எதுக்காக எவாலுவேட் பண்ணுறோம், பேரண்ட் செலெக்ஷன். அந்த பேரண்ட் செலெக்ஷன் எப்படி இருக்கும், நம்மளோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவை பொறுத்து பேரண்ட் செலெக்ஷன் இருக்கும். அந்த பேரண்ட் செலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம். ஹைப்ரிடைசேஷன் மீன்ஸ் கிரியேஷன் ஆஃப் வேரியேஷன். இங்கே இருக்கிறத நம்ம கிரியேஷன் ஆஃப் வேரியேஷன் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஹைப்ரிடைசேஷனை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபர்தராக ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்கு ப்ராஜினி என்ன பண்ணுறோம், எவாலுவேட் பண்ணி செலக்ட் பண்ணுறோம். அப்படி அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சுன்னா அது வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணி. ஓகேவா, ஸோ இதுதான் பிளான் ப்ரீடிங்கில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு அவுட்லைன். இப்போ மெத்தட்ஸை பார்க்கலாம். மெத்தட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கிராப்பை வந்து பாலினேஷனை பொறுத்து ரெண்டாக பிரிக்கணும். என்னென்ன செல் பாலினேட்டர் கிராப், கிராஸ் பாலினேட்டர் கிராப். ஸோ உங்களுக்கு தெரியும் செல் பாலினேஷன் என்னன்னு தெரியும், கிராஸ் பாலினேஷன் என்னன்னு தெரியும். ஸோ செல் பாலினேட்டர், கிராஸ் பாலினேட்டரில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாலினேஷன் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபர்தராக வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் அண்ட் வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் பிரிக்கலாம். வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் நம்ம எந்த ஒரு கிராசிங் பண்ணாமல் நம்ம மெத்தடு டெவலப் பண்ணுறோம். வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன்னா கிராசிங் பண்ணி ஒரு மெத்தடு டெவலப் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பாலினேஷன் டைப்பு மேலே பாருங்கள். ஸோ அதை எப்படி பிரிக்கிறோம், செல் பாலினேஷன், ஸோ இதை எப்படி பிரிக்கிறோம், செல் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் பிரிக்கிறோம். இதில் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். செல் பாலினேஷனில் ரெண்டு இருக்குது. என்னென்ன, வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன், அதாவது எந்த ஒரு கிராசிங் டெக்னிக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு செலெக்ஷன் மட்டும் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், செலெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது, மாஸ் செலெக்ஷன் அண்டு பியூர் லைன் செலெக்ஷன். செல் பாலினேஷனில் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல்
ஹைப்ரிடைசேஷனில் ரெண்டு இருக்குது. என்னென்னா மாஸ் செலெக்ஷன் அண்ட் பியூர் லைன் இருக்குது. மாஸ் செலெக்ஷன்னா என்னென்னா சிமிலர் ஃபீனோடைப்பாக இருக்க பிளான்ஸை மொத்தமாக செலக்ட் பண்ணி ஃபர்தர் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் செலெக்ஷன் மட்டும் பண்ணுவோம். மாஸாக செலக்ட் பண்ணுவோம். எதை பொறுத்து? சிமிலர் ஃபீனோடைபிக் அப்பியரன்ஸை பொறுத்து செலக்ட் பண்ணுவோம். இதில் செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பில். இது மாஸ் செலெக்ஷன். இது பியூர் லைன் செலெக்ஷன். ஃபஸ்ட்டு பியூர் லைன்னா என்ன? பியூர் லைன்றது ஒரு சிங்கிள் பிளான்ட்டில் கண்டினியூஸாக செல்ஃபிங் பண்ணுறதுனால ஒரு ஹோமோசைகாசிட்டி லெவல் அட்டைன் ஆகும். 100% ஹோமோசைகாசிலிட்டி லெவல் அட்டைன் ஆகிற அந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை என்ன சொல்கிறோம்? பியூர் லைன் சொல்கிறோம். அதாவது ஒரு செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பு கண்டினியூஸாக செல்ஃபிங் பண்ணுறோம். அப்படி செல்ஃபிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹோமோசைகஸ் கண்டிஷன் கிடைக்கும். 100% ஹோமோசைகஸ் கண்டிஷன் கிடைக்கும். அந்த 100% ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்க சிங்கிள் பிளான்ட்டு செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பை தான் என்னன்னு சொல்கிறோம்? பியூர் லைன் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக செல்ஃபிங் பண்ணி சுப்பீரியராக இருக்க பிளான்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டே வர்றது பியூர் லைன் செலெக்ஷன். ஓகேவா? ஸோ செல்ஃப் பாலினேஷனில் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் ரெண்டு இருக்குது. ஒன்று மாஸ் செலெக்ஷன், இன்னொன்று பியூர் லைன் செலெக்ஷன். ஃபீனோடைபிக் அப்பியரன்ஸை வந்து மாஸாக பல்காக செலக்ட் பண்ணால் அது மாஸ் செலெக்ஷன். பியூர் லைன் செலெக்ஷனில் செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பு கண்டினியூஸாக செல்ஃபிங் பண்ணுறோம். அதனால ஹோமோசைகசிட்டிக்கு 100% ஹோமோசைகஸ் கண்டிஷன் நமக்கு கிடைக்குது. அந்த பிளான்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? பியூர் லைன் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பியூர் லைனை சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணால் அது பியூர் லைன் செலெக்ஷன். ஓகேவா? சரி, இந்த பக்கம் வரணும். கிராஸ் பாலினேஷனில் அதே மாதிரி வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் மாஸ் செலெக்ஷன் ஒன்று இருக்குது, ரிக்கரன்ட் செலெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ மாஸ் செலெக்ஷன் இங்கே ரெண்டுமே சேம், ஃபீனோடைபிக் அப்பியரன்ஸை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரீகரண்ட் செலெக்ஷன்னா என்ன? ஸோ ரீகரண்ட் செலெக்ஷன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு சீசனில் என்ன பண்ணுறோம்? பிளான்ட்டை ஃபினோடைபிக் அப்பியரன்ஸை வச்சு சிமிலராக இருக்க மாதிரி சுப்பீரியர் பிளான்ஸை செலக்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு சீசனில். செகண்ட் சீசனில் என்ன பண்ணுறோம்? அப்படி ஃபினோடைபிக்கெல்லாம் சுப்பீரியர் இருக்க பிளான்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண பிளான்ஸ் எல்லாத்தையும் செகண்ட் சீசனில் க்ரோ பண்ணி அந்த செகண்ட் சீசனில் வந்து என்ன பண்ணுறோம்? அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் செலக்ட் பண்ணுற எல்லா பிளான்ஸுக்கு இடையிலே இன்டர் கிராசிங் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சீசன் என்ன பண்ணுறோம்? சுப்பீரியர் பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம். எதை வச்சு செலக்ட் பண்ணுறோம்? ஃபினோடைபிக் அப்பியரன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணுறோம். அந்த செலக்ட் பண்ண பிளான்ஸை ரெண்டாவது சீசன் க்ரோ பண்ணுறோம். அந்த ரெண்டாவது சீசன் க்ரோ பண்ண பிளான்ஸுக்கு எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம்? இன்டர் கிராசிங் பண்ணுறோம். அதாவது எல்லா பாசிபிள் காம்பினேஷன்லேயும் அதுக்கு இடையில இன்டர் கிராசிங் பண்ணுறோம். அப்படி இன்டர் கிராசிங் பண்ணி மூணாவது சீசன் அதோட ப்ராஜெனிஸை க்ரோ பண்ணுறோம். ஸோ மூணாவது சீசனில் என்ன பண்ணுறோம்? திருப்பி ஃபினோடைபிக் அப்பியரன்ஸை வச்சு சுப்பீரியர் பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அதை நாலாவது சீசன் கொண்டு போகிறோம். நாலாவது சீசன்லேயும் என்ன பண்ணுறோம்? இருக்க எல்லா பிளான்ஸ்லேயும் இன்டர் கிராசிங் பண்ணுறோம், இன்டர்மேட்டிங் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஆல் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் கிராசிங் அங்கே பண்ணுறோம். கிராசிங் பண்ணி ஃபர்தர் ஜென்ரேஷன் கொண்டு போய் திருப்பி செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செலெக்ஷன் எதை வச்சு? சுப்பீரியர் பிளான்ஸு ஃபினோடைபிக் அப்பியரன்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செலக்ட் பண்ணுறோம். அதை ரெண்டாவது ஜென்ரேஷன் கொண்டு போய் இன்டர்மேட்டிங் பண்ணுறோம். எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ்லேயும் இன்டர்மேட்டிங் பண்ணுறோம். அந்த மேட்டிங்கில் கிடைக்கிற நம்ம ப்ராஜெனிஸை அடுத்த சீசன் கொண்டு போய் மூணாவது சீசன் கொண்டு போய் அதில் செலெக்ஷன் பண்ணுறோம். அடுத்து திருப்பி ஃபர்தராக இன்டர் கிராசிங். ஸோ ஒரு செலெக்ஷன் ஒரு இன்டர் கிராசிங், ஒரு செலெக்ஷன் ஒரு இன்டர் கிராசிங். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறது ரிகரண்ட் செலெக்ஷன். நான் சொன்னது சிம்பிள் ரிகரண்ட் செலெக்ஷன். ரிகரண்ட் செலெக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதை ஃபர்தராக நீங்கள் படித்து பார்க்கணும், புக் எடுத்து படித்து பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ செல்ஃப் பாலினேஷனில் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன். கிராஸ் பாலினேஷனில் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் மாஸ் செலெக்ஷன், ரிகரண்ட் செலெக்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். ஃபஸ்ட்டு செல்ஃப் பாலினேஷன் பார்த்துடலாம். வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது பெடிகிரி செலெக்ஷன். ஸோ பெடிகிரி செலெக்ஷன்னா என்ன? நார்மலாக ரெண்டு பேரண்ட்டை செலக்ட் பண்ணி அதை ரெண்டையும் கிராஸ் பண்ணி வர ப்ராஜெனிஸை ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த ரெக்கார்டுக்கு பேர் என்ன? பெடிகிரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ எது வந்து இதோட ஆன்சிஸ்டரு, இது எத்தனாவது ஜென்ரேஷனில் இருக்குது, இது எதோட ப்ராஜெனி, இதோட ஆன்சிஸ்டர் யார், பேரண்ட்டு யார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டு பேர் பெடிகிரி ரெக்கார்ட். ஸோ அந்த மாதிரி அந்த ரெக்கார்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ரெண்டு பேரண்ட்டை வந்து கிராஸ் பண்ணி F1 F2 கொண்டு போய் F2லேருந்து செலெக்ஷன் ஆரம்பித்து ஃபர்தராக கொண்டு போகும்போது ஸோ இந்த செலெக்ஷன் என்னன்னு சொல்கிறோம்? பெடிகிரி செலெக்ஷன் சொல்கிறோம். இதில் என்ன ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம்னா பெடிகிரி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதில் ரெண்டு நம்பரிங் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், இல்லாட்டி புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ ரோ வைஸ் நம்பரிங் சிஸ்டம் இருக்குது பெடிகிரி மெத்தடில். இன்னொன்று பிளான்ட் வைஸ் நம்பரிங் சிஸ்டம் இருக்குது. அது எல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் வேணும்னா புக் எடுத்து பாருங்கள். ஸோ
ஸோ பெடிகிரி செலெக்ஷனில் பெடிகிரி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோம், 2 பிளான்ட்டை கிராசிங் பண்ணுறோம். அப்படி கிராஸ் பண்ணும்போது வர்ற F1லேருந்து அதுக்கப்புறம் F2 கொண்டு போனால் F2லேருந்து செலெக்ஷன் ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் டிசன்ட் மெத்தடு. ஸோ சிங்கிள் சீட் டிசன்ட் மெத்தடை வந்து மாடிஃபை பெடிகிரி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் சீட் டிசன்ட் மெத்தடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்டை கிராஸ் பண்ணிடுறோம், F1 வருது, அடுத்து F2 போகிறோம். F2லேருந்து செலெக்ஷனுக்கு போகும்போது ஒரு பிளான்ட்லேருந்து சிங்கிள் சீடை ஹார்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறோம். F2ல என்ன பண்ணுறோம், செலெக்ஷன் பண்ணுறோம். அப்படி செலக்ட் பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு மொத்த பிளான்ட் இருக்குன்னா அந்த மொத்த பிளான்ட்டையும் செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளான்ட் சப்போஸ் பெர்ஃபார்மன்ஸ் சுப்பீரியராக இருக்குது, அந்த பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறோன்னா அந்த பிளான்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா அந்த பிளான்ட்டை மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணி, அதில் இப்போ ஒரு 100 சீடு இருக்குன்னா ஒரு பிளான்ட்டில் அந்த 100 சீடையும் மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணி தான் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போவோம். ஆனால் சிங்கிள் சீட் டிசன் மெத்தடில் என்ன பண்ணுறோம், ஒரு பிளான்ட்லேருந்து சிங்கிள் சீடை மட்டும் எடுத்து அடுத்த ஃபர்தர் ஜென்ரேஷன் கொண்டு போவோம். ஸோ இதுதான் சிங்கிள் சீட் டிசன் இருக்கும் பெடிகிரிக்கு உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ அடுத்து பல்க் மெத்தட்னா என்னென்னு, ஸோ இதே மாதிரி 2 பேரண்ட்டை கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணிவிட்டு F1 வருது, F2 வருது. F2வில் செலெக்ஷன் எப்படி இருக்கும்னா பெடிகிரியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னேன், சிங்கிள் பிளான் பேசிஸில் இருக்குது. பெடிகிரியில் சிங்கிள் சீட் டிசன்ட்டில் சிங்கிள் பிளான் பேசிஸில் சிங்கிள் சீடை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பல்க் மெத்தடில் எப்படி இருக்குன்னா F2வில் இருக்க எல்லா பிளான்ஸையும் பார்த்து, இப்போ ஒரு 10 சுப்பீரியர் பிளான்ஸு அந்த F2 ஜென்ரேஷனில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ 10 சுப்பீரியர் பிளான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்ற மெத்தட் இருந்தால் 10 பிளான்ட்டையும் தனித்தனியாக ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், 10 பிளான்ட்டையும் மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறோம். அப்படியே ஃபர்தர் ஜென்ரேஷன் கொண்டு போய் F2லேருந்து F5 F6 வரைக்கும் கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் அண்டு பல்கிங் மெத்தடில் சீட்ஸை கொண்டு போகிறதுனால இது என்ன மெத்தடு, பல்க் மெத்தட். புரியுதா? ஸோ மற்ற பெடிகிரி செலெக்ஷனில் இப்போ ஒரு F2வில் செலெக்ஷன் எப்படி இருக்கும், சிங்கிள் பிளான்ட் பேசிஸில் இருக்கும். அந்த சிங்கிள் பிளான்ட்டை மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணி அதில் எத்தனை சீட்ஸ் இருக்கோ அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போவோம். ஆனால் இங்கே பல்க் மெத்தடில் இப்போ 10 பிளான்ஸ் சுப்பீரியர் பிளான்ஸ் இருக்குன்னா அந்த 10 பிளான்ட்டையும் பல்காக மாசாக ஹார்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது பல்க் மெத்தடை பொறுத்தளவுக்கு. லாஸ்ட் ஒன் பேக்ராஸ் மெத்தட். ஸோ லாஸ்ட் ஒன் பேக்ராஸ் மெத்தட். ஸோ சரி, ஓகே. ஸோ வித் செல்ஃப் பாலினேஷனில் வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் பேக்ராஸ் மெத்தட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். பேக்ராஸ்னா ஃபஸ்ட்டு என்ன, நம்ம 2 பேரண்ட்டை கிராஸ் பண்ணுவோம், வர்ற F1 கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு பேரண்ட்டோட கிராஸ் பண்ணுறது தான் என்ன, பேக்ராஸ். த கிராசிங் F1 வித் எனி ஒன் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸ் கால்டு பேக்ராஸ் மெத்தட். ஸோ இங்கே 2 பேரண்ட் எடுத்துக்கிறோம். அப்படி 2 முக்கியம் பேக்ராஸ் எதுக்கு எடுத்துப்போம்னா ஒரு டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டையோ இல்லை பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டையோ கொண்டு வர்றதுக்கு. இப்போ நம்ம நார்மலாக கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுற ஒரு ஹைப்ரிட் ஒரு வெரைட்டி இருக்கும். நார்மலாக கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுற ஒரு வெரைட்டி இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கு சசப்டபுளாக இருக்குது. சரிங்களா? அந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு அந்த வெரைட்டி சசப்டபுளாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இன்னொரு வெரைட்டி கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறது கிடையாது, ஆனால் வந்து அது அந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு ரெசிஸ்டன்ட் ஜீன் இன்னொரு வெரைட்டியில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஏன்னு ஒரு பேரண்ட்டை வச்சுக்கிறோம், அது கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறது. ஏ பேரண்ட் வந்து கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறது, பி பேரண்ட் வந்து கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறது கிடையாது, ஆனால் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்க பேரண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 2 பேரண்ட்டையும் கிராஸ் பண்ணி வர F1 வருது. F1 கொண்டு போய் திருப்பி ஏ பேரண்ட்டோட கிராஸ் பண்ணுவோம். அப்படி கிராஸ் பண்ணும்போது எதை என்ஷூர் பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஜீனு அந்த ஜீனோடைப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ ஏ பேரண்ட்டை கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுற பேரண்ட்டு, பி பேரண்ட்டு ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்க பேரண்ட்டு. ஓகே, ஸோ ஏ பேரண்ட்டுக்கு என்ன நேம் எந்த மாதிரி நேம் கொடுக்கணும்னா, இப்போ பி பேரண்ட்டு ஒரு ஜீனை கொடுக்குது, ரெசிஸ்டன்ட் ஜீன் கொடுக்குது, அதனால அது டோனர் பேரண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்போசிட் ரெசிபியன் பேரண்ட் வந்து எது, ஏ பேரண்ட்டு. இது இன்னொரு பேர் என்னென்னா ஏக்கு வந்து ரிக்கரண்ட் பேரண்ட்டுன்னு சொல்லுவோம், பி வந்து நான் ரிக்கரண்ட் பேரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிக்கு என்னென்ன பேர் இருக்குது, டோனர் பேரண்ட் ஆர் நான் ரிக்கரண்ட் பேரண்ட். ஏக்கு என்ன நேம் இருக்குது, ரெசிபியன் பேரண்ட் அண்டு ரிக்கரண்ட் பேரண்ட். ஓகேவா? ஸோ அப்போ F1 கொண்டு போய் திருப்பி ஏவோட கொண்டு போய் கிராஸ் பண்ணுவோம். அப்படியே ஃபர்தராக எத்தனை ஜென்ரேஷன் வரைக்கும் கொண்டு போவோன்னா
ஏ பேரண்ட்டோட ஜீனோம் கண்டென்ட் லெவல் எவ்வளோ இருக்குன்னா 99% இருக்கும். மிச்சம் அந்த 1%, அதாவது அந்த பர்டிகுலர் ஜீன் வந்து ரெசிஸ்டன்ட் ஜீன் மட்டும் பி பேரண்ட்டில் இருக்க மாதிரி கண்டினியூஸாக பேக் கிராசிங் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ பேக் கிராசிங் மெத்தடை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான். ஸோ பேக் கிராஸ் மெத்தடில் 2 பேரண்ட் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுற பேரண்ட்டு, இன்னொன்று வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்க பேரண்ட்டு. ஸோ ரெக்கரண்ட் பேரண்ட், நான் ரெக்கரண்ட் பேரண்ட். ஸோ வர்ற எஃப்ஒன்னா திருப்பி கொண்டு போய் ஏ பேரண்ட்டோட ரெக்கரண்ட் பேரண்ட்டோட கொண்டு போய் கிராஸ் பண்ணுறோம். இப்படியே கண்டினியூஸாக கிராஸ் பண்ணி ரெக்கரண்ட் பேரண்ட்டோட ஜீனோம் வந்து மேக்ஸிமம் ஆகும். நான் ரெக்கரண்ட் பேரண்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன ஜீன் தேவை, அந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் மட்டும் இருக்க அளவுக்கு ஜீனோம் கண்டென்ட் மேக்கப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது பேக் கிராஸை பொறுத்தளவுக்கு. இதே இது கிராஸ் பாலினேஷன் எடுத்துக்கோங்க. கிராஸ் பாலினேஷனில் வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்னா என்னென்னா இன்ப்ரீட் டெவலப் பண்ணுவோம். ஏன் இங்கே வந்து இன்ப்ரீட் டெவலப்மெண்ட்டை தனியாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பாலினேஷனை பொறுத்தளவுக்கு பேரண்ட்டை செலக்ட் எந்த ஒரு ப்ரீடிங் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எடுத்துக்கிற பேரண்ட் என்ன கண்டிஷனில் இருக்கணும், ஹோமோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கணும். செல்ஃப் பாலினேஷனுக்கு பிரச்சனை இல்லை, எப்போவுமே அது ஹோமோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கும். ஆனால் கிராஸ் பாலினேட்டர் கிராப்புக்கு வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்காது, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்க பிளான்ட்டை ஹோமோசைகஸாக மாற்றணும். ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறோம், இன்ப்ரீட் டெவலப் பண்ணுறோம். சரிங்களா? இன்ப்ரீட் டெவலப் பண்ணிவிட்டு அதை எவாலுவேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த இன்ப்ரீடை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த இன்ப்ரீடை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹைப்ரிடைசேஷன் கிராஸிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், பெடிகிரி, பேக் கிராஸ், எந்த மெத்தட் வேணாலும் கிராஸ் பாலினேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்ஃப் பாலினேஷன் கிராப்பில் நம்ம இன்ப்ரீட் எதுவும் டெவலப் பண்ண போகிறதில்லை. ஏன்னா அது ஆல்ரெடி ஹோமோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கும். கிராஸ் பாலினேஷனில் இன்ப்ரீட் டெவலப் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பாலினேஷன் ஆகிறதுனால ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனோட நம்ம ப்ரீடிங் கிராஸிங்க்கு போக முடியாது. ஸோ அதை என்னவா மாற்றுறோம், ஹோமோசைகஸாக மாற்றுறோம். அதனால இன்ப்ரீட் டெவலப் பண்ணுறோம். ஓகேவா? அது தவிர சிந்தட்டிக் அண்ட் காம்போசிட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. சிந்தட்டிக் அண்ட் காம்போசிட் வெரைட்டிஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, கம்பைனிங் எபிலிட்டியை பார்த்து ஒரு மிக்சர் ஆஃப் லைன்ஸை போட்டு நிறைய லைன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த லைன்ஸுக்கு எப்படி வந்து ஒவ்வொரு லைனோட எப்படி கம்பைனிங் எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பைனிங் நல்ல சுப்பீரியராக பெர்ஃபார்ம் பண்ணுற வேறு ஜீனோடைப்ஸை, நல்ல கம்பைனிங் எபிலிட்டி இருக்க ஜீனோடைப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி சிந்தட்டிக் அண்ட் காம்போசிட் வெரைட்டிஸை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிந்தட்டிக் அண்ட் காம்போசிட் வெரைட்டிஸை எப்படி மெயின்டைன் பண்ணோம், ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டியாக மெயின்டைன் பண்ணோம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் புக்கில் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். சிந்தட்டிக் அண்ட் காம்போசிட் வெரைட்டிஸ் என்ன பண்ணுவோன்னா, சுப்பீரியர் பிளான்ஸை செலக்ட் பண்ணுறோம், சுப்பீரியர் ஜீனோடைப்ஸை செலக்ட் பண்ணுறோம். அந்த சுப்பீரியர் ஜீனோடைப்ஸுக்கு இடையில வந்து ஒவ்வொன்றும் கம்பைனிங் எபிலிட்டி பார்க்கணும். நல்ல கம்பைனிங் எபிலிட்டி இருக்க பிளான்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை தவிர என்ன பார்த்திங்கன்னா, செல்ஃப் பாலினேஷனில் மல்டி லைன்ஸ் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஸோ மல்டி லைன்ஸ் டெவலப்மெண்ட்னா என்னென்னா, மிக்சர் ஆஃப் செவரல் பியூர் லைன்ஸ் கால்டு மல்டி லைன்ஸ். ஸோ பியூர் லைன் செலக்ட் பண்ணும்போது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பியூர் லைன் வந்து நேரோ ஜெனட்டிக் பேஸ் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், மல்டி லைன்ஸ் ப்ராட் ஜெனட்டிக் பேஸ் இருக்க மாதிரி ரெசிஸ்டன்ட்டுக்கோ இல்லை சம் பெஸ்ட்டுக்கோ ஏதோ ப்ராட் ஜெனட்டிக் பேஸு இருக்க மாதிரி மல்டி லைன்ஸை டெவலப் பண்ணுவோம் செல்ஃப் பாலினேஷனில். ஓகேவா? ஸோ இது தான் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான். ஸோ பாலினேஷன் டைப்பு செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு செல்ஃப் பாலினேஷனில் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன், ஸோ எந்த ஒரு கிராசிங் போகாமல் ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும் பண்ணுறோம். என்னென்ன மெத்தட் இருக்குது, மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன். மாஸ் செலெக்ஷன்னா ஸோ ஃபினோடைபிக் சிமிலர் ஃபினோடைபிக் அப்பியரன்ஸ் இருக்க பிளான்ஸை செலக்ட் பண்ணி ஃபர்தர் ஜென்ரேஷன் கொண்டு போகிறோம். பியூர் லைன் செலெக்ஷனில் பியூர் லைனை செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பியூர் லைன்லாம் என்ன, கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பு கண்டினியூஸாக செல்ஃபிங் பண்ணுறோம். ஸோ 100% ஹோமோசைகஸ் கண்டிஷன் கிடைக்குது. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், பியூர் லைன் சொல்கிறோம். ஸோ அந்த பியூர் லைனை செலக்ட் பண்ணி ஃபர்தர் ஜென்ரேஷன் கொண்டு போனால் அது பியூர் லைனு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷனில் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் மாஸ் செலெக்ஷன், ரிக்கரன்ஸ் செலெக்ஷன் இருக்குது. மாஸ் செலெக்ஷன்னா என்னன்னு தெரியும். ரிக்கரன்ஸ் செலெக்ஷன்னா ஃபஸ்ட்டு சீசனில் என்ன பண்ணுறோம், செலெக்ஷன் பண்ணுறோம். செகண்ட் சீசனில் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ண பிளான்ஸுக்கு இடையில் ஆல் பாசிபிள் காம்பினேஷனில் இன்டர்கிராசிங் பண்ணுறோம். அடுத்து தேர்ட் ஜென்ரேஷன் அப்படி இன்டர்கிராசிங் பண்ணி வர்ற ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறோம், ஃபர்தராக தேர்ட் ஜென்ரேஷனில் செலெக்ஷன் பண்ணுறோம், ஃபோர்த்து ஜென்ரேஷன் இன்டர்கிராசிங் போனோம். ஸோ இப்படி கண்டினியூஸாக வரும். ஸோ ஒரு செலெக்ஷன், ஒரு இன்டர்கிராசிங், ஒரு செலெக்ஷன், ஒரு இன்டர்கிராசிங். ஸோ இந்த மாதிரி போனால் அது சிம்பிள் ரிக்கரன்ஸ் செலெக்ஷன்.
ஓகே. ஸோ செல்ஃப் பாலினேஷனில் வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடேஷன். ஸோ கிராசிங் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? பெடிகிரி மெத்தட் இருக்குது, சிங்கிள் சீட் டிசைன் மெத்தட் இருக்குது, பல்க் மெத்தட் இருக்குது, பேக் கிராஸ் மெத்தட் இருக்குது. ஸோ பெடிகிரியை பொறுத்தளவுக்கு 2 பேரண்ட்டை கிராஸ் பண்ணி F1 இருந்து F2லேருந்து செலெக்ஷன் பண்ணுறோம். ஸோ பெடிகிரியில் பெடிகிரி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ பெடிகிரி ரெக்கார்ட்னா என்ன? எது ஆன்சிஸ்டர், அதாவது என்ன பேரண்ட்டு, அதோட ஆஃப்ஸ்ப்ரிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது பெடிகிரி ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்பரிங் சிஸ்டத்தில் 2 டைப் இருக்குது. என்னென்ன? ரோ பேஸ்டு நம்பரிங் சிஸ்டம், பிளான் பேஸ்டு நம்பரிங் சிஸ்டம் இருக்குது. அடுத்து சிங்கிள் சீட் டிசைன் மெத்தட். ஸோ இதை மாடிஃபைடு பெடிகிரி மெத்தட்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் சீட் டிசைன் மெத்தடில் என்ன பண்ணுறோம்? பிளான்ட்டை செலக்ட் பண்ணி இண்டிவிஜுவல் பிளான் செலக்ட் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் பிளான்ட்லேருந்து ஒரே ஒரு சீடை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபர்தர் ஜென்ரேஷன் கொண்டு போகிறோம். ஸோ அதாவது சிங்கிள் சீட் டிசைன் மெத்தட். ஸோ தேர்ட் ஒன் வந்து பல்க் மெத்தட். பல்க் மெத்தடில் என்ன பண்ணுறோம்? 2 பேரண்ட்டை கிராஸ் பண்ணுறோம். F1 வருது, F2லேருந்து F5 வரைக்கும் சுப்பீரியராக இருக்க பிளான்ஸை அப்படியே பல்காக செலக்ட் பண்ணுறோம். மாஸாக செலக்ட் பண்ணி F2லேருந்து F3 கொண்டு போகிறோம். F3லேருந்து F4, F4லேருந்து F5 வரைக்கும் கூட கொண்டு போகலாம். ஸோ இதே மற்றதுக்கும் பல்க் மெத்தடுக்கு என்ன வித்தியாசம்னா, பெடிகிரிக்கும் பல்க் மெத்தடுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பெடிகிரியில் செலெக்ஷன் எப்படி இருக்கும்? இண்டிவிஜுவல் பிளான் செலெக்ஷன் இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் பிளான்ஸ் செப்பரேட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், அடுத்து ஃபர்தர் ஜென்ரேஷன் கொண்டு போகும். ஆனால் பல்க் மெத்தடில் சுப்பீரியராக இருக்க எல்லா பிளான்ஸையும் பல்காக ஹார்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போவோம். ஓகே. ஸோ லாஸ்ட் ஒன்று செல்ஃப் பாலினேஷனில் பேக் கிராஸ் மெத்தட். ஸோ பேக் கிராஸ் மெத்தட் ஏற்கனவே பார்த்தோம். 2 பேரண்ட்டு, ஒன்று ஏ, இன்னொன்று பி. ஏ வந்து கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணி நல்ல வெரைட்டின்னு எடுத்துக்கோங்க. பி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்க சோர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதை 2 பேரண்ட்டையும் கிராஸ் பண்ணுறோம். ஸோ ஏ பேரண்ட்டை என்னன்னு சொல்லுவோம்? ரெக்கரண்ட் பேரண்ட் சொல்லுவோம். பி பேரண்ட்டை என்னன்னு சொல்லுவோம்? நான் ரெக்கரண்ட் பேரண்ட்னு என்ன சொல்லுவோம்? ஸோ ஏவையும் பியும் கிராஸ் பண்ணி F1 வர்றதை திருப்பி ஏவோட கொண்டு போய் கண்டினியூஸாக கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த மாதிரி 99% ரெக்கரண்ட் பேரண்ட்டோட ஜீனோம் வர்ற மாதிரி, ப்ளஸ் அந்த நம்மளுக்கு தேவையான ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து பி பேரண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி கிராசிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேக் கிராஸை பொறுத்தளவுக்கு. ஸோ பேக் கிராஸில் முக்கியமாக எதுக்கு இது பண்ணுவாங்க? ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கோ இல்லை பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கோ அதான் அதிகமாக பேக் கிராஸ் ப்ரீடிங் யூஸ் பண்ணுவாங்க. மற்றதுக்கு யூஸ் பண்ணலாம், பட் இந்த மாதிரி சிங்கிள் ஜீன் கொண்டு வரதில் பேக் கிராஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ கிராஸ் பாலினேஷன் பொறுத்தளவுக்கு வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்னாவே ஹைப்ரிட் டெவலப்மெண்ட்டு. ஸோ ஹைப்ரிட் டெவலப்மெண்ட்டு இங்கே முக்கியமான ஸ்டெப் என்ன? இன்பிரிட் டெவலப்மெண்ட் அண்ட் ஹைப்ரிடைசேஷன். ஸோ இன்பிரிட் டெவலப்மெண்ட்டில் ஏன் இங்கே இன்பிரிட் டெவலப்மெண்ட் பண்ணுறோன்னு முதலே பார்த்த மாதிரி செல்ஃப் பாலினேஷன் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும். கிராஸ் பாலினேஷன் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கும் மேக்ஸிமம். நம்ம எந்த ஒரு ப்ரீடிங் மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கண்டிஷன் வேணும்? ஹோமோசைகஸ் கண்டிஷன் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறோம்? இன்பிரிட் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ஹைப்ரிடைசேஷனில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பெடிகிரி யூஸ் பண்ணலாம், இல்லை பேக் கிராஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது தவிர சிந்தட்டிக் அண்ட் காம்போசிட் வெரைட்டிஸ். சிந்தட்டிக் காம்போசிட் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க பிளான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கிடையில் இருக்க கம்பைனிங் எபிலிட்டியை செக் பண்ணி அதை வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அந்த வெரைட்டி எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டியாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை தவிர செல்ஃப் பாலினேஷன் மல்டி லைன் டெவலப்மெண்ட் இருக்குது. மல்டி லைன்னா என்னென்னா மிக்சர் ஆஃப் செவரல் பியூர் லைன்ஸ் கால்டு மல்டி லைன்ஸ். ஸோ பியூர் லைன் வந்து டெவலப் பண்ணும்போது அது நேரோ ஜெனடிக் பேஸ் இருக்கனால அது சில டிசீஸ்க்கோ இல்லை பெஸ்ட்டுக்கோ சசப்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? மல்டி லைன் டெவலப் பண்ணும்போது ஸோ ப்ராட் ஜெனடிக் பேஸ் இருக்கிறனால டிசீஸ்க்கோ இல்லை பெஸ்ட்டுக்கோ அது ரெசிஸ்டன்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் அவுட்லைன். ஸோ மொத்த பிளான் ப்ரீடிங்கோட அவுட்லைன் இதுதான். இது மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா இது எல்லாத்தையும் ஓவராக பார்த்துக்கோங்க. இதை தவிர ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா குளோனல் செலெக்ஷன் இருக்குது. ஸோ ஏசெக்ஷுவலாக ப்ராபகேட் ஆகிற இதில் குளோனல் மூலிமா செலக்ட் பண்ணி அதை ஹைப்ரிடைசேஷன் பண்ணலாம். ஸோ அது ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் மியூட்டேஷன் ப்ரீடிங் இருக்குது. மியூட்டேஷன் ப்ரீடிங்னா என்னென்னு தெரியும்? மியூட்டஜென்ஸ் யூஸ் பண்ணி கெமிக்கல் மியூட்டஜென்ஸோ இல்லை ஃபிசிக்கல் மியூட்டஜென்ஸோ ஏதோ ஒரு மியூட்டஜென் யூஸ் பண்ணி மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணி அது மூலயமா வர வேரியேஷனை ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறது மியூட்டேஷன் ப்ரீடிங். அதுக்கப்புறம் பாலிப்ளாய்டி ப்ரீடிங். ஸோ ப்ளாய்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த நம்ம ஜென்ரலாகவே ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ளாய்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஈல்டோ பர்ஃபார்மன்ஸோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது கான்செப்ட். ஸோ அதனால ப்ளாய்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா ப்ரீடிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? குரோமோசோம் டபுளிங் பண்ணலாம், கோல்சிசின் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ். ஸோ ப்ளாய்டி ப்ரீடிங் இதெல்லாம் ஸ்பெஷல் ப்ரீடிங்கில் வரும். குளோனல் செலெக்ஷன், குளோனல் செலெக்ஷன் அண்ட் ஹைப்ரிடைசேஷன், மியூட்டேஷன் ப்ரீடிங், பாலிப்ளாய்டி ப்ரீடிங், ப்ளாய்டி ப்ரீடிங் இது எல்லாமே வரும். ஓகே.
ஸோ இதுதான் மொத்தத்திற்கு. இதை தவிர லாஸ்ட்டாக ஸோ வெரைட்டி ஹைப்ரிட் 2 இருக்குது. வெரைட்டிக்கும் ஹைப்ரிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கிளாஸை முடிச்சிடலாம். ஸோ வெரைட்டினா என்ன, ஹைப்ரிட்னா என்ன? ஸோ வெரைட்டின்றது என்ன கண்டிஷனில் இருக்கும், ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும். வெரைட்டின்றது என்ன கண்டிஷனில் இருக்கும், ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும். ஹைப்ரிட் என்ன கண்டிஷனில் இருக்கும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்ரிட்டில் வெரைட்டி எந்த பிளான்ட்டில், எந்த பாலினேஷன் டைப் பிளான்ட்டில் கிரியேட் பண்ணலாம். ஹைப்ரிட் எந்த பிளான்ட் இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி எதில் கொண்டு வரலாம்னா செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பில் கொண்டு வரலாம். ஹைப்ரிட் எதை கொண்டு வரலாம்னா கிராஸ் பாலினேஷன் கிராப்பில் கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பிளான்ட் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டை பொறுத்தளவுக்கு 2 பிளான்ட் இருக்குது. 2 பிளான்ட்டு நம்ம ஃபர்தராக போகும்போது 2 பேரண்ட்டை கிராஸ் பண்ணும்போது ஏபி பேரண்ட்டை கிராஸ் பண்ணுறோம். இந்த 2 பேரண்ட்டுமே ஹோமோசைகஸ் கண்டிஷன் இன்பிரிட் டெவலப் பண்ணி அடுத்து ஃபர்தராக போகும்போது வர்ற F1 எப்படி இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுப்பீரியராக இருக்கும். பட் என்ன கண்டிஷனில் இருக்கும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? இந்த F1 ஃபர்தராக கொண்டு போய் நம்ம கிராஸ் பாலினேட்டட் வெரைட்டியை வந்து ஃபர்தராக செக்ரிகேஷன் இல்லாமல் ஹோமோசைகஸ் கண்டிஷனுக்கு கொண்டு போனோம்னா அது என்ன பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தராது. ஏன்னா நேச்சுரலாகவே கிராஸ் பாலினேட்டர் கிராப்பு என்ன கண்டிஷனில் தான் இருக்கணும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அதால் சர்வைவ் ஆக முடியும். இல்லை ஹோமோசைகஸ் கண்டிஷன் போச்சுன்னா என்ன ஆகும், கண்டினியூஸாக செல்ஃபிங் பண்ணுறோம், ஹோமோசைகஸ் கண்டிஷன் இன்க்ரீஸ் ஆக தான் என்ன பண்ணும், இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வரும். ஸோ அதனால கிராஸ் பாலினேட்டர் கிராப்பில் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, கிராஸ் பாலினேட்டர் கிராப்பில் ஹைப்ரிட் அதிகமாக டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2 பேரண்ட்டு கிராஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு F1 வருது. F1 வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்குது. அந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கனால F1 வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், சுப்பீரியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணலாம், அது கிராஸ் பாலினேட்டர் கிராப்பை எல்லாத்தையுமே ஹைப்ரிட்டாக ரிலீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பை நம்ம ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபர்தராக செல்ஃப் பாலினேஷன் ஆகும்போது செக்ரிகேஷன் ஆகி ஹோமோசைகஸ் கண்டிஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. செல்ஃப் பாலினேஷன் கிராப்பில் செல்ஃப் பாலினேஷன் கண்டினியூஸாக நடக்கும்போது நம்மளால் எதை மெயின்டைன் பண்ண முடியாது, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேஷன் நடக்கும்போது என்ன இன்க்ரீஸ் ஆகும், ஹோமோசைகசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பில் என்ன டெவலப் பண்ணலாம்னா வெரைட்டி டெவலப் பண்ணலாம். ஸோ வெரைட்டின்றது ஹோமோசைகஸ் கண்டிஷன், ஹைப்ரிட் வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். மோஸ்ட்லி வெரைட்டி எதில் தான் பண்ணோம், செல்ஃப் பாலினேஷன் கிராப்பு. ஹைப்ரிட் எதுலேயும் பண்ணணும், கிராஸ் பாலினேஷன் கிராப். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஹைப்ரிட் எதுலேயும் பண்ணலான்னா செல்ஃப் பாலினேட்டர் கிராப்லையும் பண்ணுறோம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ ஒவ்வொரு சீசன் அப்பையும் என்ன பண்ணுறோம், இப்போ எக்ஸாம்பிள் ரைஸில் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணுறாங்க ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ பேரண்ட்டை கிராஸ் பண்ணி வர F1 சீடை என்ன பண்ணிடுறாங்க, ஃபார்மர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதோட முடிஞ்சிடும். திருப்பி அந்த ஹைப்ரிட் வெரைட்டி வேணும்னா ஒவ்வொரு டைமும் அவங்க ப்ரைவேட் கம்பெனியை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் அந்த ஹைப்ரிட் சீடை ப்ரொடியூஸ் பண்ணி தருவாங்க. ஸோ நார்மல் ஜென்ரல் ஐடியா வெரைட்டி ஹோமோசைகஸ் கண்டிஷன் செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பு, ஹைப்ரிட் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் கிராஸ் பாலினேட்டர் கிராப்பு. இப்போ ரீசெண்டாக செல்ஃப் பாலினேஷன் கிராப்லையும் ஹைப்ரிட் டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதை பொறுத்தளவுக்கு மொத்த அவுட்லைன். ஸோ பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஜெர்ம்பிளாசம், எவாலுவேஷன் ஆஃப் ஜெர்ம்பிளாசம், எதுக்கு எவாலுவேட் பண்ணுறோம், என்னென்ன ஜீனோடைப்ஸில் என்னென்ன ஜெர்ம்பிளாசமில் பெட்டர் கேரக்டர்ஸ் இருக்குது, இல்லை என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எவாலுவேட் பண்ணுறோம். ஏன் அதை எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னா தான் பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ண முடியும். நம்ம பேஸ்டு ஆன் நம்ம ப்ரீடிங் அப்ஜெக்டிவை பொறுத்து நம்ம பேரண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு எவாலுவேஷன் ஆஃப் ஜெர்ம்பிளாசம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிரியேஷன் ஆஃப் வேரியேஷன், அது ஹைப்ரிடைசேஷன் கூட சொல்லலாம். ஹைப்ரிடைசேஷன் ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் வேறு ப்ராஜெனிஸை என்ன பண்ணுறோம், செலெக்ஷன் அண்ட் எவாலுவேட் பண்ணுறோம். அது நல்லா பெர்ஃபார்மன்ஸ்னால் அதை வெரைட்டியாக மல்டிப்ளை பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ கிராப் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பாலினேஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேட்டர் கிராப், கிராஸ் பாலினேட்டர் கிராப் இருக்குது. ஸோ இதில் ஹைப்ரிடைசேஷனை பொறுத்து, ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனை பொறுத்து மெத்தட்ஸை பிரிக்கிறோம். வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன், வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். ஸோ பாலினேஷன் டைப்பில் செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனில் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் என்னென்ன இருக்குது, மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன் இருக்குது. வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் பெடிகிரி செலெக்ஷன், சிங்கிள் சீட் டிசன் மெத்தட், பல்க் மெத்தடு, பேக்ராஸ் மெத்தடு, இதோட தவிர மல்டி லைன் இருக்குது.
அதுக்கப்புறம் பாலினேஷன் டைப், கிராஸ் பாலினேஷன் டைப்பில் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் மாஸ் செலெக்ஷன், ரிகரண்ட் செலெக்ஷன் இருக்குது. வித் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்கு. ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்னா இன்பிரிட் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹைப்ரிடைசேஷன் எய்தர் பெடிகிரியோ இல்லை பயோக்ராஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறது. இதை தவிர சிந்தட்டிக் அண்ட் காம்போசிட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்பெஷல் ப்ரீடிங் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா குளோனல் செலெக்ஷன் அண்ட் ஹைப்ரிடைசேஷன் இருக்குது, மியூட்டேஷன் ப்ரீடிங் இருக்குது, பாலிப்ளாய்டி ப்ரீடிங் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பாலினேஷன் ஹைப்ரிடைசேஷன் மெத்தட்ஸில், ப்ரீடிங் மெத்தட்ஸில் இது உள்ளதான். ஸோ வெரைட்டி வெரைட்டினா ஹோமோசைகஸ் கண்டிஷன் இருக்கும், செல் பாலினேட்டர் கிராப்பில் பண்ணுறோம். ஹைப்ரிட்னா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும், கிராஸ் பாலினேட்டர் கிராப்பில் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது பொறுத்தளவுக்கு இது அவுட்லைனு. ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்து என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் ஒவ்வொரு கிராப்லையும் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக தான் இதை சொன்னேன். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.